அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை பார்த்த பிறகு ரெசிஸ்டர்களின் தொடர் இணை சேர்க்கைகளின் பண்புகளை நீங்கள் சரிபார்க்க முடியும். குறிக்கோள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் முடியும். தொடர் இணை உள்ளமைவில் மின்தடையங்களை இணைக்கவும். மின்தடையங்களின் தொடர் இணை கலவையில் பண்புகளை சரிபார்க்கவும். தொடர் மற்றும் இணை சுற்றுகளின் அடிப்படை பண்புகளை தனித்தனியாக விவாதிப்போம். ஒரு தொடர் சுற்று என்பது கூறுகள் ஒன்றன்பின் ஒன்றாக அமைக்கப்பட்டிருக்கும். இது தற்போதைய ஓட்டத்திற்கான ஒற்றை பாதையை உருவாக்குகிறது. எனவே தொடர் சுற்றுவட்டத்தில் மின்னோட்டம் முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் கூறுகள் முழுவதும் மின்னழுத்தம் ஒரே மாதிரியாக இருக்காது. மின்னழுத்தம் கூறுகளின் எதிர்ப்பு மதிப்புடன் மாறுபடும். அதிக எதிர்ப்பானது அதிக மின்னழுத்த வீழ்ச்சியை ஏற்படுத்தும். அதாவது தொடர் சுற்றுகளில் தொடர் கூறுகளில் மின்னோட்டம் அப்படியே இருக்கும் மற்றும் கூறுகளில் உள்ள அனைத்து மின்னழுத்த வீழ்ச்சிகளின் கூட்டுத்தொகை உள்ளீட்டு மின்னழுத்தத்திற்கு சமமாக இருக்க வேண்டும். ஒரு இணை சுற்று என்பது அனைத்து கூறுகளும் ஒன்றோடொன்று இணையாக இணைக்கப்படும் ஒன்றாகும். எனவே ஒரு இணை சுற்றுவட்டத்தில் ஒவ்வொரு கிளை வழியாக மின்னோட்டம் ஒரே மாதிரியாக இருக்காது மற்றும் கூறுகளின் தொடர்புடைய எதிர்ப்பு மதிப்புடன் மாறுபடும். குறைவான எதிர்ப்பு அதிக மின்னோட்டத்தை வழங்கும், மேலும் அதிக எதிர்ப்பு குறைந்த மின்னோட்டத்தை ஏற்படுத்தும். அதாவது இணை சுற்றுகளில் அனைத்து கூறுகளுக்கும் மின்னழுத்த வீழ்ச்சி ஒரே மாதிரியாக இருக்கும் மற்றும் ஒவ்வொரு கிளையிலும் பாயும் அனைத்து மின்னோட்டத்தின் கூட்டுத்தொகை சுற்று மின்னோட்டத்திற்கு சமம். இதை நடைமுறையில் விவாதிப்போம். R1, R2, R3 மற்றும் R4 ஆகியவற்றின் மின்தடை மதிப்புகள் முறையே 50 ஓம்ஸ், 100 ஓம்ஸ், 150 ஓம்ஸ் மற்றும் 200 ஓம்ஸாக இருக்கட்டும். R1 மற்றும் R2 ஆகிய இரண்டு மின்தடையங்களையும் ஒன்றோடொன்று தொடரில் இணைக்கவும். R3 மற்றும் R4 ஆகிய மின்தடையங்களின் மற்றொரு தொகுப்பை ஒன்றோடொன்று இணையாகவும் R1 மற்றும் R2 தொடர் மின்தடையங்களுடன் தொடராக இணைக்கவும். இரண்டு நகரும் சுருள் மின்மாற்றிகளான A1 மற்றும் A2 ஆகியவற்றை இணையாகவும் ஒவ்வொன்றும் 0 முதல் 200 மில்லியாம்பியர் வரையிலான தொடர்களில் முறையே R3 மற்றும் R4 மின்தடையங்களுடன் R1 மற்றும் R2உடன் 0 முதல் 500 மில்லியாம்பியர் தொடர் வரையிலான நகரும் சுருள் அம்மீட்டர் Aவை இணைக்கவும். முறையே R1 மற்றும் R2 மின்தடையங்களுக்கு இணையாக 0 முதல் 50 வோல்ட் வரையிலான நகரும் காயில் வோல்ட் மீட்டர்கள் V1, V2வை இணைக்கவும். R3 மற்றும் R4 முழுவதும் 0 முதல் 50 வோல்ட் வரையிலான நகரும் காயில் வோல்ட் மீட்டர் V3ஐ இணைக்கவும். சுற்றுக்கு உள்ளீட்டில் மாறி DC மூலத்தை இணைக்கவும். 10V, 15V, 20V, 25V மற்றும் 30V போன்ற பல்வேறு மின்னழுத்த நிலைகளை அமைத்து கொடுக்கப்பட்ட அட்டவணைக்கு இணங்குவதை உறுதி செய்து அம்மீட்டர் மற்றும் வோல்ட்மீட்டர் அளவீடுகளை அளவிடவும். அம்மீட்டர் A1 மற்றும் A2வில் இருந்து மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகை Aக்கு சமம் மற்றும் V1, V2 மற்றும் V3 ஆகியவற்றின் கூட்டுத்தொகை DC மூலத்தில் அமைக்கப்பட்ட உள்ளீடு மின்னழுத்தத்திற்கு சமம் என்பதை சரிபார்க்கவும். இந்த உதாரணம் அதிகமாக உள்ளது, முந்தைய உதாரணம் குறைவாக உள்ளது. எனவே புதியதாக விவரங்களை மாற்ற வேண்டும். ஒன்றோடொன்று தொடரில் இணைய இரண்டு இணை சுற்றுகள் என்று கூறுங்கள். இதை வேறொரு வட்டாரத்துடன் விவாதிப்போம். மின்தடையங்கள் R1, R2, R3 மற்றும் R4 ஆகியவற்றின் மதிப்புகள் 100 ஓம்ஸ், 220 ஓம்ஸ், 470 ஓம்ஸ் மற்றும் 560 ஓம்ஸ் ஆக இருக்கட்டும். R1 மற்றும் R2 ஆகிய இரண்டு மின்தடையங்களையும் ஒன்றோடு இணையாக இணைக்கவும். மற்ற மின்தடையங்கள் R3 மற்றும் R4 ஆகியவற்றை ஒன்றுக்கொன்று இணையாக இணைக்கவும். சுற்று வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இந்த இரண்டு சுற்று கிளைகளையும் தொடரில் இணைக்கவும். ஒவ்வொரு மின்தடையும் R1, R2, R3 மற்றும் R4 ஆகியவற்றுடன் தொடரில் 0 முதல் 200 மில்லியாம்பியர் வரையிலான நகரும் சுருள் அம்மீட்டர்களான A1, A2, A3 மற்றும் A4 ஆகியவற்றை இணையாகவும் இணைக்கவும். முறையே 0 முதல் 500 மில்லியாம்பியர் வரையிலான பொதுவான அம்மீட்டர் Aவை முழு சுற்றுடன் இணைக்கவும். R1 மற்றும் R2க்கு இணையாக நகரும் காயில் வோல்ட் மீட்டர் V1ஐ இணைக்கவும். R3 மற்றும் R4க்கு இணையாக V2வை இணைக்கவும். ஒவ்வொரு வோல்ட் மீட்டர்களின் வரம்பு 0 முதல் 15 வோல்ட் வரை இருக்கட்டும். சர்க்கியூட் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி மாறி DC பவர் சப்ளையை சர்க்கியூட்டுடன் இணைக்கவும். மாறி DC பவர் சப்ளையை இயக்கி 10V, 15V, 20V, 25V மற்றும் 30V போன்ற பல்வேறு மதிப்புகளில் மின்னழுத்தத்தை அமைத்து அட்டவணையில் உள்ள அனைத்து மீட்டர் அளவீடுகளையும் குறித்துக் கொள்ளவும். அட்டவணையில் இருந்து A1 மற்றும் A2 அம்மீட்டர்களின் தற்போதைய மதிப்புகளின் கூட்டுத்தொகையானது பொதுவான அம்மீட்டர் Aயின் தற்போதைய மதிப்புக்கு சமமாக இருப்பதை உறுதி செய்யவும். இதே வழியில் A3 மற்றும் A4இல் இருந்து தற்போதைய மதிப்புகளின் கூட்டுத்தொகை அம்மீட்டர் Aயின் தற்போதைய மதிப்புக்கு சமமாக இருப்பதை உறுதிப்படுத்தவும். மேலும் வோல்ட்மீட்டர் V1 மற்றும் V2இல் இருந்து மின்னழுத்த மதிப்புகளின் கூட்டுத்தொகை அனைத்து நிலைகளிலும் உள்ளீடு DC மின்னழுத்தத்திற்கு சமமாக இருக்க வேண்டும். மற்ற வட்டாரங்களுடன் விவாதிப்போம். R1, R2, R3, R4 மற்றும் R5 ஆகிய 5 மின்தடையங்களை எடுத்துக்கொள்வோம்.
அனைத்து மின்தடையங்களின் மதிப்பு 100 ஓம்ஸாக இருக்கட்டும். ஒவ்வொரு மின்தடையுடனும் தொடரில் 0 முதல் 100 மில்லியாம்பியர் வரையிலான நகரும் சுருள் அம்மீட்டர்களை இணைக்கவும். A1, A2, A3, A4 மற்றும் A5 தொடர்களை முறையே மின்தடையங்கள் R1, R2, R3 மற்றும் R4 உடன் இணைப்பது போல மின்தடையங்கள் R1, R2 மற்றும் R3 ஆகியவற்றை ஒன்றோடொன்று இணையாக இணைக்கவும். R4 மற்றும் R5 மின்தடையங்களை ஒன்றோடொன்று இணையாக இணைக்கவும். சர்க்யூட் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இந்த இரண்டு சுற்றுகளின் சீரியஸில் இணைக்கவும். 12 வோல்ட் பேட்டரி சுவிட்ச் எஸ் மற்றும் 0 முதல் 500 மில்லியாம்பியர் வரையிலான பொதுவான அம்மீட்டர் ஏ ஆகியவற்றை சர்க்யூட்டில் இணைக்கவும். சுவிட்ச் எஸ்ஸை மூடுவதன் மூலம் சர்க்யூட்டை உற்சாகப்படுத்தவும். அட்டவணையில் உள்ள மீட்டர் அளவீடுகளை குறித்துக் கொள்ளுங்கள். A1, A2 மற்றும் A3 ஆகிய அம்மீட்டர்களில் உள்ள மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகை A4 மற்றும் A5யில் உள்ள மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். ஒரு சுற்றுவட்டத்தில் எந்த சந்திப்பிலும் உள்வரும் மின்னோட்டத்தின் கூட்டுத்தொகை வெளிச்செல்லும் மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் என்பதை இது காட்டுகிறது. இப்போது எஸ் சுவிட்சை திறக்கவும். 0 முதல் 20 வோல்ட் வரையிலான V1 மற்றும் V2 ஆகிய இரண்டு நகரும் காயில் வோல்ட் மீட்டர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். சுற்றுகளில் காட்டப்பட்டுள்ளபடி மின்தடையங்கள் R1, R2 மற்றும் R3க்கு இணையாக வோல்ட் மீட்டர் V1ஐ இணைக்கவும். சர்க்யூட்டில் காட்டப்பட்டுள்ளபடி மின்தடையங்கள் R4 மற்றும் R5க்கு இணையாக வோல்ட் மீட்டர் V2ஐ இணைக்கவும். சுவிட்ச் எஸ்ஐ மூடுவதன் மூலம் சர்க்யூட்டை உற்சாகப்படுத்தவும். அட்டவணையில் உள்ள வோல்ட் மீட்டர் அளவீடுகளை கவனியுங்கள். V1 மற்றும் V2 மின்னழுத்தங்களின் கூட்டுத்தொகை உள்ளீடு பேட்டரி மின்னழுத்தத்திற்கு சமமாக இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். சுவிட்சை திறக்கவும். அதே சுற்றுக்கு மின்தடையம் R6ஐ 100 ஓம்ஸ் தொடருடன் இணைக்கவும். சுற்று வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளது. சுற்று வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி R4, R5 மற்றும் R6க்கு இணையாக வோல்ட் மீட்டர் V2ஐ மீண்டும் இணைக்கவும். சுவிட்ச் எஸ்ஐ மூடிவிட்டு அட்டவணையில் உள்ள வோல்ட் மீட்டர் அளவீடுகளை கவனியுங்கள் மற்றும் இரண்டு மின்னழுத்தங்களும் உள்ளீடு பேட்டரி மின்னழுத்தத்திற்கு சமமாக இருப்பதை உறுதிப்படுத்தவும். இது எந்த மூடிய சுற்றுவட்டத்தில் மின்னழுத்த சரிவுகளின் கூட்டுத்தொகை உள்ளீடு மின்னழுத்தத்திற்கு சமமாக இருப்பதை காட்டுகிறது. மற்றொரு தொடர் இணை கூட்டு சுற்று பற்றி விவாதிப்போம். R1, R2, R3, R4 மற்றும் R5 ஆகிய 5 மின்தடையங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். மின்தடையங்கள் R1, R2, R3, R4 மற்றும் R5 ஆகியவற்றின் மதிப்புகள் முறையே 50 ஓம்ஸ், 100 ஓம்ஸ், 150 ஓம்ஸ், 200 ஓம்ஸ் மற்றும் 250 ஓம்ஸாக இருக்கட்டும். ஒவ்வொரு மின்தடையுடனும் தொடரில் 0 முதல் 50 மில்லியாம்பியர் வரையிலான நகரும் சுருள் அம்மீட்டர்களை இணைக்கவும். மின்தடையங்கள் R2, R3, R4 மற்றும் R5 ஆகியவற்றை ஒன்றுக்கொன்று இணையாக இணைக்கவும். சுற்று வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி R1 தொடரில் உள்ள மின்தடையங்களை சுற்றுடன் இணைக்கவும். சுற்று வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இரண்டு தொடர் சுற்றுகளுக்கு இணையாக 0 முதல் 20 வோல்ட் வரையிலான V1 மற்றும் V2 ஆகிய 2 வோல்ட் மீட்டர்களை இணைக்கவும். சர்க்யூட் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி மாறி டிசி பவர் சப்ளை சுவிட்ச் எஸ் உடன் சர்க்யூட்டுடன் இணைக்கவும். மாறி டிசி பவர் சப்ளையில் உள்ள மின்னழுத்த நிலை குறைந்தபட்ச அமைப்பில் இருப்பதை உறுதி செய்யவும். டிசி பவர் சப்ளையை ஆன் செய்து எஸ் சுவிட்சை மூடவும். இது கிர்ச்சாஃபின் தற்போதைய விதி நிரூபிக்கிறது. மாறி டிசி பவர் சப்ளையில் உள்ள மின்னழுத்தம் வோல்ட் மீட்டர் V1 மற்றும் V2வில் உள்ள மின்னழுத்தங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருப்பதை உறுதி செய்யவும். இது கிர்ச்சாஃபின் மின்னழுத்த விதியை நிரூபிக்கிறது. உங்கள் நேரத்திற்கு நன்றி மற்றும் ஒரு நல்ல நாளாகட்டும்.